இன்னைக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடா இருக்கிற மாவு ஒரு 5 நிமிஷம் நல்லா உருட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காவை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 3/4 கப் வெல்லம், கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே பொடி பண்ணி வச்சுக்க வெல்லம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து தனியா வச்சுக்கோங்க. அதை நல்லா ஆறட்டும். இப்போ ஆறின மாவை நல்லா ஒரு வாட்டி பசஞ்சிட்டு ஒரு பேப்பர்ல நெய் தடவிட்டு ஒரு உருண்டை எடுத்து நல்லா திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ உள்ள ஸ்டஃபிங்கும் வச்சுட்டு அந்த கொழுக்கட்டையை நல்லா ஓரங்கள் எல்லாம் வராத மாதிரி நல்லா நம்ம அழுத்தி மூடி வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ண நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் மூடி வைங்க. நல்லா கொழுக்கட்டை எல்லாம் வெந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம். ரொம்ப விநாயகருக்கு பிடிச்ச ரொம்ப சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.